நம்ம டயருக்கு மட்டும் அச்சு பார்ப்போம். பாருங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. கிட்ட வாங்கலாம். இதை பாருங்க, இப்படி அடித்தா வேறு மாதிரி வரும். சர்வீஸ் சென்டர்னு 8 லட்சம் 10 லட்சம் போட்டு வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. எங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த மோட்டர்ல வந்து ஒரு 80,000 to 1 லட்ச ரூபா ஒரு மோட்டர் வச்சிங்க என்கிட்ட ஒரு 2 வீலர்ல இருந்து 500 லாரி கழுவுற வரைக்கும் இருக்கு. 2 வீலர் சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கீங்க, கண்டிப்பா நீங்க சர்வீஸ்க்கு வர வண்டியை கொண்டு போய் ஒரு மெக்கானிக் வர வண்டி கொண்டு போய் இன்னொரு இடத்துல கழுவிட்டு வருவீங்க. 100 ரூபா கொடுத்து இது ஒரு 7,000 ரூபாய் 8,000 ரூபாய்க்கு ஒரு மோட்டர் வாங்கி வச்சுன்னா அந்த காசு உங்களுக்கு மிச்சம் ஆயிடுது இல்லையா? ஒரு கார் வாஷர் அப்படின்னா ஒரு கிறிஸ்டா, எக்ஸ்வி, ஸ்கார்பியோ, ஜைலோ 7 சீட்டர். ஏன் இந்த பேரை சொல்லி சொல்றேன்னா அதோட டயர் வந்து பெருசா இருக்கும்ன்றதுனால இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 190 பார் இருக்கக்கூடியது. இது சொல்றோம், நம்ம கண்ணை அமுத்தின உடனே உங்க கைப்பிடிச்சிருக்கிறது வந்து எவ்வளவு தூரத்துல எவ்வளவு தண்ணியை கொண்டு போகுது, இதுதான் அதோட கால்குலேஷன். வெல்கம் டு பிளாக் மிரர் வாக்ஸ். இன்னைக்கு எங்க வந்துருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஸ்வாட் என்டர்பிரைஸ் தான் வந்துருக்கோம். சூப்பர், எப்படி இருக்கீங்க சார்? நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க சார். ஓகே சார், நம்ம ஷாப் எங்க இருக்குது, எவ்வளவு நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே வாஸ், எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் குணசேகரன். எங்க கம்பெனியோட பேர் ஸ்வாட் என்டர்பிரைசஸ். இந்த ஸ்வாட் என்டர்பிரைசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு பெருந்துறை ரோடு பழையபாளையத்துல லொக்கேட் ஆயிருக்குங்க. மேபி ஈரோடு டவுனுக்குள்ள பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கன்னா கலெக்டர் ஆபீஸ், அதுங்க கலெக்டர் ஆபீஸ்க்கு அடுத்த ஸ்டாப் தான் நம்முடைய பழையபாளையம் சிக்னல்லே லொக்கேட் ஆயிருக்கும். மேபி கோயம்புத்தூர், திருப்பூர், பெருந்துறையில இருந்து வந்தீங்கன்னா நீங்க ஈரோட்டுக்குள்ளேயே போக வேண்டாம், கலெக்டர் ஆபீஸ்க்கு முன்னாடியே சிக்னல்ல வந்து நம்ம வந்து இருக்கிறோம். எவ்ரிடே மார்னிங் 8:30 ஓப்பன் ஆகும், ஈவினிங் 8:30 வரைக்கும் இருக்கும். சண்டே நமக்கு வந்து ஓப்பனிங் டே தான். ஸோ எங்களை பத்தி ஒரு என்ன சொல்லணும் அப்படின்னா, பேசிக்கா நாங்க வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சர் செக்டார்ல இருக்கோம். சன் வாட்டர் ஹீட்டர், ப்ரெஷர் வாஷரோட மோட்ரு, கம்ப்ரஸர், ஏர் கம்ப்ரஸர் எல்லாம் வந்து சொந்தமா மேனுஃபேக்சர் பண்ணி 3 ஸ்டேட்டுக்கு வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். 3 ஸ்டேட்டுக்கு வந்து பண்றோம். 19 வருஷமா இந்த ஃபீல்டுல எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் வாஷர் அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஓகே சார், பிரஷர் வாஷர்னு சொல்றீங்க, இது எதுக்காக யூஸ் பண்றது? ஓகே, பிரஷர் மல்டிபிள் பிரஷர் வாஷர் அப்படி நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம் அப்படின்னம்னா, ஒரு காரை கழுவுறதா இருக்கட்டும், ஒரு 2 வீலர் கழுவுறதா இருக்கட்டும், ஃப்ளோர் கழுவுறதா இருக்கட்டும், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி செலவும் மேன் பவரும் அதிகமாகுது. இன்னைக்கு டெக்னாலஜி அதிகமா இருக்கிறப்ப நம்ம கிட்ட இருக்கிற பம்ப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம HD பம்ப், மத்த மாதிரி பம்ப் எல்லாம் நம்ம வீட்டுல தண்ணி மோட்டர் எல்லாம் வச்சிருக்கோம் பாத்தீங்களா? இது என்ன பண்ணும், அந்த மோட்டர் வந்து தண்ணி அதிகமா வந்து வெளியில தள்ளும். தண்ணி வந்து அதிகமா தள்ளும். இது வந்து இண்டக்ஷன் மோட்டர் மூலமா இருக்கிறதுனால ஏர் 60%, தண்ணி வந்து 40% தான். ஓகே, சோ அந்த ஏர் போய் பர்டிகுலரா கிளீன் பண்ண ஆரம்பிக்கும், தண்ணி கழுவி விட ஆரம்பிக்கும். ஒரு 3 பேர் வேலையால வச்சு செய்யக்கூடிய விஷயத்த ஒரு மோட்டர் செய்யும். அப்போ உங்களுக்கு நேரம் மிச்சம், தண்ணியும் மிச்சம், லேபர் செலவும் உங்களுக்கு வந்து கம்மியாகும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு வாட்டர் வாஷுக்கு உங்க காரை கொண்டு சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா எந்த ஊரா இருந்தாலும் கம்மியா 400, எங்க ஊர்ல 600 ரூபா வரைக்குமே வாங்குறாங்க. எங்க ஊர்ல 500 ரூபாய் 600 ரூபாய் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க ஒரு காரை ஒரு வருஷத்துக்கே ஒரு 10ல இருந்து 15 வாஷ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன்னும் பெரிய கணக்கு போட்டு என்னால உங்களுக்கு அப்படியே குமியுதுங்க சொல்ல வேண்டாம். வருஷத்துக்கே 10 தடவை நீங்க வாஷ் பண்றீங்க அப்படின்னாவே 5,000 to 6,000 ரூபாய் செலவு பண்றீங்க. ஒரு 6,000 ரூபாய் 7,000 ரூபாய்க்கு மிச்சம் ஒரு மோட்டர் வாங்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங் நீங்க வந்து ஃப்ரீயா தான் வாஷ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் ஒரு மோட்டரோட ஸ்டார்டிங். அதாவது எல்லா ரேஞ்சிலயும் இருக்கு, மீடியமானது வந்து சொல்றோம் நம்ம. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க காருக்கு மட்டும் வாங்கல, கார் வச்சிருக்க யாரெல்லாம் கார் வச்சிருக்க கண்டிப்பா 1-2 2 வீலர் வச்சிருப்பீங்க. கண்டிப்பா உங்க கார் நிறுத்தத்துக்கு போர்ட்டிகோ வச்சிருப்பீங்க. ஆமா. சோ அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காரு, 2 வீலர், போர்ட்டிகோ, பாத்ரூம், டேங்க், சோலார் பேனல் போர்டு, ஏசி, அவுட்டோர், பில்டிங் கியூரிங் தண்ணி எடுக்கு, செடிக்கு தண்ணி மடிக்கு, இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்க வந்து பண்ணலாம். இது எல்லாமே பண்ணலாம். அதுதான் இது வந்து மல்டிபிள் பிரஷர் வாஷ். இங்க பாருங்க, நம்ம வந்து டயருக்கு மட்டும் அடிக்க போறோம். பாடி எல்லாம் கிளீனா இருக்கு, வாட்டர் வாஷ் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. நம்ம டயருக்கு மட்டும் அடிச்சு பார்ப்போம். பாருங்க, இதுலயே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. கிட்ட வாங்கலாம். இங்க பாருங்க, இப்படி அடிச்சா வேற மாதிரி வரும். ஸோ இதுலயே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்குறாங்க. இது வந்து கிளாஸ் அடிக்கிறது அந்த மாதிரி அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி அடிக்கலாம், நீங்கள் இந்த மாதிரி அடிக்கலாம். கிளாஸ் அடிக்கிறதெல்லாம் அடிச்சிங்கன்னா இது வந்து டயருக்கு அடிக்கிறது அந்த மாதிரி அடிச்சிக்கலாம். நீங்கள் இதே பாடி கூட நீங்கள் அடிக்கலாம், இதையும் அடிக்கலாம்.
ஸோ இது வந்து அடிக்கும் போது நீங்க வந்து ஃபோம்லாம் போட்டால் தான் அடிக்க முடியும். நீங்க வந்து கார் வாஷர்னு சொன்னோடனே காரு பைக்கு தான் வாஷ் பண்றதுன்னு நினைச்சேன் நான். ஸோ இது மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணி அது வந்து பண்றோம். அப்ப ஏர் இருக்கிறப்ப நம்ம போர்ட்டிக்கோ கழுவுலன்னா கூட அதுவே கூட்டிக்கிட்டு போயிடும். அதே போயிடும், அந்த அளவுக்கு ப்ரெஷர் வரும். இப்போ மாடு கழுவணும் அப்படின்னா மாட்டு பண்ண 10 பேர் 10-20 மாடு வச்சுனா கூட 4 பேர் பண்ணையத்துக்கு வேணும். ஆமா இல்லையா? பட் இதை மாட்டு மேல அடுக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த காத்து போய் அதோட ஸ்கின்ல படுறப்ப பூச்சி எல்லாம் ஓடிடும். ஓகே ஓகே. அப்ப நீங்க கையில தேய்ச்சி கழுவுறதோட இதுல பண்றப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் நல்லா இருக்கும். தண்ணி அது மாடு இருக்கு, கட்டாந்தரை, கோழி பண்ணை வச்சிருக்கீங்கன்னா கோழி பண்ணை. ஓகே ஓகேங்களா? நீங்க வந்து ஒரு 2 வீலர் சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கீங்க, கண்டிப்பா நீங்க சர்வீஸ்க்கு வர வண்டியை கொண்டு போய் ஒரு மெக்கானிக் வர்ற வண்டி கொண்டு போய் இன்னொரு இடத்துல கழுவிட்டு வருவீங்க. 100 ரூபா கொடுத்து. இது ஒரு 7,000 ரூபாய் 8,000 ஒரு மோட்டர் வாங்கி வச்சுன்னா அந்த காசு உங்களுக்கு மிச்சம் ஆயிடுது இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு ஒரு சர்வீஸ் சென்டர்னு 8 லட்சம் 10 லட்சம் போட்டு வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. எங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த மோட்டர்ல வந்து ஒரு 80,000 to 1 லட்சம் ரூபாய் ஒரு மோட்டர் வச்சீங்க அப்படின்னா 500 லாரி கழுவுறது கூட என்கிட்ட ஒரு 2 வீலர்ல இருந்து 500 லாரி கழுவுற வரைக்கும் இருக்கு. இந்த ஒரு மோட்டர் செட்டப் வாங்கிட்டாலே லாரி கழுவுறதுல இருந்து எல்லாமே வாஷ் பண்ற அளவுக்கு வந்து இருக்குது. அதை பத்தி பிரீஃபா பார்ப்போம். ஏன்னா முன்கூட்டியே உங்களுக்கு என்ன சொல்லணும்ன்றத சொன்னேன் நான். ஓகே, இப்ப நம்ம வந்து ஒரு கார் வாஷர் அப்படின்னா ஒரு காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதைத்தான் நம்ம வந்து வாங்க வேண்டிய சூழ்நிலையில வந்து இருந்தோம். இப்ப நாங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிருக்கிறோம். நாங்களே பண்றோம். மேனுஃபேக்சரிங் வந்து அதாவது இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா வைண்டிங் நாங்க பண்ணிக்கிறோம். சில ஸ்பேர்ஸ் எல்லாம் வெளியில இருந்து கூட வாங்கி வந்து அசம்பிள் வந்து பண்றோம். சோ கஸ்டமைஸ் மீன்ஸ் என்ன, நீங்க சின்னதா ஒரு 2 வீலர் வச்சிருக்கீங்க, ஒரு மாருதி 800 வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 பார் போதும். 100 பார் போதும். இது 100 பார் வந்து உங்களுக்கு வந்து போறோம். இதுல ஒரு 4-5 வண்டி கூட கழுவலாம். இந்த சிடான் டைப் வெஹிக்கிள் சொல்லுவோம், ஒரு 5 பேர் உட்கார மாதிரி டிரைவரோட ஷிஃப்ட் எட்டியூஸ் i10 பண்றதுக்கு 150 பார் 150 பார் கொடுக்குறோம். ரெண்டாவது இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கிட்ட வந்து அது இல்லாம சின்னதா வந்து ஒரு டாடா ஏஸ் தோஸ்த் இந்த மாதிரி இருக்குதுங்க, காரும் வச்சிருக்கோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 170 பார்ல பண்ணக்கூடிய அளவுக்கு மோட்டர் இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈச்சர் வரைக்கும், ஈச்சர்ங்கிறதோட கிரிட்டா, கிறிஸ்டா, எக்ஸ்யூவி, ஸ்கார்பியோ, ஜைலோ 7 சீட்டர். ஏன் இந்த பேரை சொல்லி சொல்றேன்னா அதோட டயர் வந்து பெருசா இருக்கும்ன்றதுனால இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 190 பார் இருக்கக்கூடியது இது சொல்றோம் நம்ம. ஓகே, இந்த பார்ன்றீங்களா அது வந்து அதோட ஏன்னா ஒரு 5 முறை பார்ன்னு சொன்னா தான் அந்த பார்ல உங்களுக்கு கான்சன்ட்ரேட் போகும். நீங்க கேட்கலனாலும் இப்ப நான் அதை சொல்லியிருப்பேன். ஒரு ப்ரெஷர் வாஷர் வாங்குறீங்கன்னா தயவு செஞ்சு எங்கேயுமே போய் எனக்கு 2000 கொடுங்க 3000 கொடுங்க விலை கம்மி கொடுங்கன்னு கேட்டு வாங்கினீங்கன்னா அதோடைய ஃபில் கண்டிப்பா ஆகாது. இப்ப நீங்க 100 பார் வாங்குனீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய மாருதி 800 2 வீலரும் வாஷ் பண்ணலாம்னு சொல்றேன். இதே வந்து பாத்தீங்கன்னா 220 பார் இது வரைக்கும் நான் சொல்லிட்டேன். இது வந்து 220 டிப்பர் லாரி டாரஸ் கழுவுறது. இப்ப பாருங்க, லாரியோட டயரும் மாருதி 800 டயரும் ஒன்னாகுமா? ஆகாது. அப்ப 100 பார் கொண்டாந்து லாரியில அடிச்சு மணிக்கணக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமா, உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்றோம், ஒரு சின்ன ஒரு விளக்கமாத்து குச்சிட்டு ஒரு குழந்தை அடிச்சா உரைக்கும். நம்ம மேல பெரியவங்க மேல மாட்டு மேலே கொண்டு விளக்கமாத்து குச்சி அது உரைக்காது. அதுக்கு உண்டான ஃபோர்ஸ் கொடுக்கணும். அந்த ஃபோர்ஸ் தான் பார் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பவுண்ட் பர் ஸ்கொயர் இன்ச். நம்ம டேம்ல இருந்து தண்ணியை திறந்துற கனடின்னு சொல்றோம் இல்லைங்க, அந்த வர்ற ஃபோர்ஸ் கன்னை அமுத்துன உடனே உங்க கைப்பிடிச்சிருக்கிறது எவ்வளவு தூரத்துல எவ்வளவு தண்ணியை கொண்டு போகுது, இதுதான் அதோட கால்குலேஷன். இதை வந்து எல்பிஎம் லிட்டர் பர் மினிட்னு சொல்லலாம். ஓகே, ஏன்னா நிறைய பேர் வந்து அதை மென்ஷன் பண்ணி சொல்ல மாட்டாங்க. இல்ல, நாங்க மேனுஃபேக்சரிங்னால டெக்னிக்கல் அட்வைஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம். அதே மாதிரி இதுல இருக்க எல்லா மோட்டரோட வைண்டிங்க்கும் 1 வருஷம் கேரண்டி கொடுத்துருவோம். இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் ஓகேங்களா. டொமஸ்டிக் கார் வாஷர் வந்து பார்த்தோம். கீழே இருக்கிறது பூரா வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அப்படியே பாருங்க, க்ளோஸ்அப்ல எல்லாமே தெரியும். இதெல்லாம் வந்து செமி கமர்ஷியல் அண்ட் கமர்ஷியல். ஓகே, அதுவும் இல்லாம இது ஏன் சார் தள்ளு வண்டி மாதிரி நீங்க சொல்லிடுறோம். ஓகே, செமி கமர்ஷியல் இது வந்து உங்க சொந்த வீட்டுக்காக நீங்க வாரத்துல ஒரு நாள் 10 நாளைக்கு ஒரு தடவை டெய்லி ஒரு தடவை வாஷ் பண்ணலாம். பட் பிசினஸ் பண்றவங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பண்ணுவாங்க. அப்ப அவங்களுக்கு அதோட குவாலிட்டி இன்னும் பர்ஃபார்மன்ஸ் அதிகமா வேணும் அப்படிங்கிறதுக்காக பண்றோம். சோ இந்த மாதிரியான இதெல்லாம் எடுத்துட்டு போகணும். இதெல்லாம் யாரு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா டோர் டு டோர் போய் வாஷ் பண்ணி நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறவங்க, இல்ல எங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டெம்போ டிராவலர் 10 நாங்க டூரிஸ்ட் குரூப் ஒரு 10 டெம்போ டிராவலர் வச்சிருக்கிறவங்க நீங்க இந்த மாதிரி மோட்டர் இதுல 3 HP வரதுங்க. 3 HP இந்த மாதிரி மோட்டர்ல வந்து வாங்கிக்கலாம். இல்ல சிங்கிள் HP இல்ல சிங்கிள் ஃபேஸ் தான். HP வேற, ஹார்ஸ் பவர் வேற, சிங்கிள் ஃபேஸ்லயே ஓடுற மோட்டர் தான் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா 3 HP வரக்கூடிய. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-20 லாரி வச்சிருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, பஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து இது யூஸ் ஆகும். 3 HP வரக்கூடியது வந்து இது யூஸ் ஆகும். இது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பம்ப் ஹெட், இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரஷர் கேஜ் வந்துரும் உங்களுக்கு. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயில் எவ்வளவு ஊத்துறது அப்படிங்கிற விஷயம் வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே ஆயில் இருக்குங்க. 20-40 ஆயில் வந்து நீங்க வந்து ஃபில் பண்ணணும் உங்களுக்கு. அதுலயே இது வந்து பாத்தீங்கன்னா 4 HP
4 HP இது. ஆமா, இது வந்து 4 HP. இது வந்து ஒரு 100 லாரி கழுவுறதுக்கு கூட 100 லாரி. ஆமா, 100 லாரி கழுவுறது. யாரெல்லாம் அந்த கோழி பண்ணை வச்சிருக்கிறவங்க, ஏக்கரா கணக்குல கோழி பண்ணை வச்சிருக்கவங்க, மாட்டு பண்ணை வச்சிருக்கிறவங்க, லாரி வச்சிருக்கிறவங்க, அந்த மாதிரி மைன்ஸ்ல இருந்து டிப்பர் லாரில ஒரு 100-200 வண்டி ஓடும். ஆமா, ஆயுத பூஜை கழுவுனாவே 40,000-50,000 செலவு பண்ணிடுவாங்க. அந்த ஒரு நாளைக்கு அந்த ஒரு நாளைக்கு இதை வாங்கினாங்கன்னா கூட லைஃப் லாங் அவங்க வந்து. சரி, இன்னொரு கொஸ்டின் உங்களாண்ட கேட்கணும். இப்போ வந்து இது வந்து கண்டினியூவா எவ்வளவு நேரம் ஓட்ட முடியும்? ஸோ கமர்ஷியல் அப்படின்னாவே 24 ஹவர்ஸும் ஓட்டலாம். மோட்டர் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இதுக்குன்னு சில டெக்னிக்கல் என்ன அப்படின்னா, டொமஸ்டிக் எடுத்து இதையும் அதே மாதிரி தான் 50 வண்டி கூட கழுவும். பட் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை 3 நிமிஷம் அதுக்கு ஒரு பிரேக் கொடுத்துடணும். கண்டிப்பா. இது எல்லாமே என்ன ஆகும்னா, கன்னை அமுத்துனீங்கன்னா மோட்டர் ஓடும், கன்னை விட்டு ஆட்டோ கட் ஆஃப் ஆகும். நீங்க போய் சுவிட்சை தான் ஆஃப் பண்ணணும்ன்ற அவசியம் முதல்ல ஆன் பண்ணல மோட்டர்ல உள்ள சுவிட்சை, கரண்ட் சுவிட்சை ஆன் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் கன்னுலயே ஆட்டோ கட் ஆஃப் ஃபெசிலிட்டிஸோட தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அந்த கன்னுல 4 அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். டயருக்கு ஒண்ணு, பாடிக்கு ஒண்ணு, கிளாஸுக்கு ஒண்ணு, செடிக்கு தண்ணி மருந்து அடிக்கிற மாதிரி ஒண்ணு வரும். அப்ப யோசிப்பாங்க, சார் நான் செடிக்கு தண்ணி மருந்து அடிக்கிற, டயர் கடிக்கிறது கண்ணாடி கடிச்சா ஒன்னும் ஆகாது. இதெல்லாம் நம்ம நேர்ல பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுனால நிஜமாலும் சொல்றேன், ஒரு யூடியூபரோ ஒரு கேஷுவலா நிறைய விஷயங்கள் சொல்றதுனால சொல்றேன், பார்க்கலாம்னு சொல்ல. எங்களுடைய கடையோட அமைப்பே, எங்களுடைய யூஎஸ்பி, ஏன் எங்க கிட்ட நீங்க கார் வாஷர் வாங்கணும், பிரஷர் வாஷர் வாங்கணும்னு எத்தனையோ இடத்துல விற்கிறாங்கல்ல. இதுல என்னன்னா, எங்களுடைய கடையோட அமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வண்டி கழுவுற மாதிரியான அமைப்புல தான் கடையை வச்சிருக்கிறோம். அப்ப வர்றவங்க கழுவி பார்த்து திருப்தினா தான் எடுத்துட்டு போறாங்க. அப்ப முதல்ல எங்களுக்கு ப்ராடக்ட் மேல நம்பிக்கை இருந்தா தான் அந்த கழுவுற இடத்தை வைப்ப. இதே சமயத்துல காலவாரி விட்டுருப்பான், இதை வந்து போயிருப்பா அப்படின்னா நாங்க அந்த அமைப்பு வச்சிருக்க மாட்டோம். சோ எங்க கடையோட அமைப்பே போலாம், பின்னாடி பார்க்கலாம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா, அது யாரு லாரி கழுவுற மாதிரி லாரி கழுவி இருக்காங்க, ஆம்புலன்ஸ்க்கு என்ன கொண்டு வந்து விட்டாலும் வண்டி நிறுத்தி கழுவுற மாதிரியான வாய்ப்பை செஞ்சு வச்சிருக்கோம். இது எதுக்கு இவ்வளவு நான் மூச்சு போட்டு உங்களுக்கு சொல்றேன், பண்றேன், பிடிக்கிறேன் அப்படின்னா, இதுல எங்களுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7.5 ஹெச்பிங்க. 7.5 HP. ஆமா, 7.5 ஹெச்பிங்கிறது ஒரு சர்வீஸ் சென்டர் வைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணலாம். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்க என்ன வண்டியெல்லாம் வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா வண்டியும் வந்து நீங்க வந்து வாஷ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஓகேங்களா. இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது அப்படியே பாருங்க, இது அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா பேக் சைட்ல இதுக்கு உண்டான வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுல எல்லாமே உங்களுக்கு ட்ரிப்பர் சுவிட்ச் எல்லாமே வந்துடும். ஓகே, இதுல வந்து ட்ரிப்பர் சுவிட்ச், மோட்டர் சேஃப்டிக்கு உண்டானது எல்லாமே வந்துடும். ஓகே, ஹோஸ் எல்லாம் நல்ல ஹெவியான ஹோஸ் வந்து. ஓகே, கன்னு ஏன் சார் இவ்வளவு பெருசு கொடுக்குறாங்க? இது கமர்ஷியல் அப்படிங்கறதுனால இப்ப நிக்கிறீங்கன்னா லாரிக்குள்ள எல்லாம் அடியில எல்லாம் விட்டீங்கன்னா அடியில் உள்ள தூரம் வந்து அடிக்கலாம். சோ இது வந்து கமர்ஷியல். இதுலயும் சின்ன கண்ணு வேணாலும் சின்ன கண்ணு கொடுக்குறோம், சின்ன கண்ணு எக்ஸ்ட்ரா கண்ணு நீங்க வாங்கிக்கலாம். அதெல்லாம் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். லாரி எல்லாம் அடிக்கும் போது நீங்க கீழே போய் பாடி எல்லாம் அடிக்கும் போது உங்களுக்கு எட்டாது அது. ஆமா, இதா இருந்தா சர்ன்னு அடிச்சுட்டு நீங்க ஈஸியா கழுவிடலாம். அது மட்டும் இல்லாம டொமஸ்டிக்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி கார் கழுவுறதுக்கு உண்டான வேக்ஸ்லிக் கூட நம்ம கொடுக்குறோம். இதுவும் கொடுத்துறீங்க? வேக்ஸ்லிக் கொடுக்குறோம். இன்டீரியர் கிளீன் பண்றதுக்கு அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் எடுக்கிற, ஷீட்ல இருக்க அழுக்கு எடுக்கிறதுக்கு உண்டான பாலிஷஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி கிளாஸ் கிளீனர் கொடுக்குறோம். நம்ம வந்து டயர் பாலிஷ் கொடுக்குறோம். காருக்கு தேவை இதெல்லாம் வேணும் அப்படின்னா, அதாவது ஒன் ஸ்டெப் டோர் சொல்யூஷன் அப்படின்னு உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே நீங்க வந்து தரமானதா வந்து வாங்கிட்டு போற அளவுக்கு வந்து பண்ணி இருக்கிறோம். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க. என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, கிட்டத்தட்ட எங்களுக்கு ஆல்மோஸ்ட் டிசம்பர் வந்துருச்சு, ஏப்ரல் வந்து புது கணக்கு இயர் எண்டிங் வர்றது அப்படிங்கறதுனால இவ்வளோ காலமா நாங்க கொடுத்த அந்த இயர் எண்டிங் ஆஃபரை விட பல மடங்கு பண்ணியிருக்கிறோம். முதல் விஷயம், ஒரு டெஃபினிஷன் சொல்லணும். ஒரு ஆஃபர்னா என்னன்னு நான் உட்காந்து யோசிச்சு, உண்மையாலுமே ஒரு ஆஃபர் கொடுத்தா என்ன, ஒரு ஆஃபர் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஓவர் நைட்ல எல்லாத்தையுமே மாத்திட்டு 30% ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஒரு 10% வச்சு அதுல இருந்து பண்றது. இது எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான், எதுலயுமே தெரியாதது வந்து கிடையாது. சோ அதை எப்படி நம்ம கஸ்டமருக்கு இவங்க நினைச்சுக்கிட்டாங்கன்னா கூட இல்லைன்ற நம்ம எப்படி ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறது. சோ ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்றேன் பாருங்க. இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஏன்னா இன்னைக்கு ஆன்லைன்ல நிறைய பேர் வீடியோ பாக்குறவங்க ஏன் அவங்களாவே நிறைய கமெண்ட் ஏன் விலையை சொல்லல. கண்டிப்பா இதை நான் என்ன சொல்றேன்னா, எங்க எல்லா வீடியோலயும் விலை இருக்கும். 8 மாசமா இன்னைக்கு நான் இந்த வீடியோ பேசுறது டிசம்பர் 14ஆம் தேதி, 14ஆம் தேதி டிசம்பர்ல இந்த வீடியோ. ஓகேங்களா, டேட் டைமோட சொல்லிடுறேன். இந்த 14ஆம் தேதிக்கு முன்னாடி 6 மாசம் எங்களுடைய ஸ்வாட் என்டர்பிரைசஸ் சேனலுக்குள்ள போனீங்கன்னா கிட்டத்தட்ட 200 வீடியோக்கு மேல இருக்கு. அந்த வீடியோல ஒவ்வொன்றையும் கையில எடுத்து விலையோட வித் கீழையோட ஒரு விலையை செக் பண்ணி, இந்த 6 மாசத்துல என்ன விலை கொடுத்தோமோ எந்த விலையும் நாங்க இதுல சேஞ்ச் பண்ணல. ஓகே, சோ அப்போ ஒரு ப்ரூஃப் என்னன்னா, நாங்க விலையை ஜாஸ்தி பண்ணலங்கிறது 6 மாசத்துக்கு டேட்டுக்கு முன்னாடி கூட நீங்க போய் பாத்துக்குங்க.
ப்ரூவ் பண்ணலாம். பண்ணல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு நான் 2% 3% அப்படிங்கறதோட இந்த மோட்டர் வாங்குற ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு நாங்க அவுட்லெட் வந்து ஹைட்ராலிக் ஹோஸ் பைப் கொடுக்குறோம், சில நேரம் டேமேஜ் ஆயிடுதுங்கிற அவுட்லெட் ஹோஸ் இது கூட ஒண்ணு வரும். இது வந்து டேமேஜ் ஆயிடுது, இன்னொன்னு காசு கொடுத்து வாங்குறாங்கிறப்ப பணமா 200 300 பண்றதோட இதுல என்ன பண்ணலாம், ஒரு 7 மீட்டர் 22 அடி ஓசே உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குது. ஒருத்த 1880 ரூபா வருது. அதை ஃப்ரீயா கொடுக்குறீங்க? ஃப்ரீயா கொடுக்குறோம். ஓகேங்களா? நோட் பண்ணீங்க. அப்ப உங்களுக்கு கொடுக்குற ஆஃபரும் உங்களுக்கு இதெல்லாம் 6 மாசமா விலையேத்தலன்னு ஒரு டிபன் பாக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் அதுவும் ஒரு ஆஃபர் தான். ஆமா, இல்லைங்களா? ஒரு கண்ணாடி ஒரு சாமி படம் போட்டதை வாங்கி கொடுத்தாலும் இது உங்களுக்கு தேவையான ஒரு ஹோஸ் பைப் அப்படிங்கிறது ரியலான ஒரு ஆஃபர். நிறைய பேர் அந்த வீடியோல ஃபோம் வந்து கெட்டியா வருதுங்க, அது என்னங்கன்றாங்க. இந்த ஃபோம் லென்ஸ் கிட்டத்தட்ட 1800 ரூபாய் வரக்கூடியதுதான். இது ஒண்ணு 1800 ரூபாய். இது வேணும்னாலும் ஃப்ரீயாக, வேணும்னாலும் புரிஞ்சுங்க, ரெண்டுல ஏதாவது ஒண்ணு, ரெண்டையுமே கொடுக்க மாட்டாங்க. இட்ஸ் யுவர் ஆப்ஷன், நீங்க எடுத்துக்க. சார் எனக்கு அது வேண்டாம் இதை கொடுங்கனாலும் இதை நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம். அப்ப ரெண்டுமே கஸ்டமர் நம்ம கிட்ட என்ன கேட்டாங்க, என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு. சோ உங்களுக்கு ஹோஸ் வேணா ஹோஸ் வாங்கிக்கிங்க, இது வேணா இது வாங்கிக்கிங்க. இப்ப நீங்களே முடிவு பண்ணீங்க இது உண்மையான ஆஃபரா இல்லையா அப்படிங்கறத வந்து நீங்க வந்து முடிவு பண்ணிக்கலாம். சோ அதனால இந்த ஆஃபர் ஜனவரி 31 வரைக்கும் தான் இருக்கு. இந்த ஆஃபரை நீங்க சொல்லி கேட்டா மட்டும்தான் கொடுப்பாங்க. ஏன்னா எங்களுக்கு நிறைய வீடியோஸ்ல ஓடுது, நாங்க எதுலயும் ஆஃபர் இல்ல. நீங்க ஆஃபரை பார்த்திருந்தீங்கன்னா உங்க பேச்சு கன்வகேஷன்ல முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஆஃபர் பார்த்திருக்கேங்க, எனக்கு ஹோஸ் வேணும், ஃபோம் லென்ஸ் ஏதாவது வேணும்னு கேட்டு வாங்கிக்கணும். நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் பின்னாடி வீடியோவை பார்த்துட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு நிர்வாகம் பொறுப்புல நிறைய பிரச்சனைகள் வரும். தெளிவா சொல்லி கொடுக்குறோம். நீங்க அது ஆஃபர் நாங்க பில் போடையிலேயே அதுல வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கு ஆஃபர் இல்லங்கிறது, பில் ரிலீஸ் ஆகல, எனிபடி நோ ஆஃபர்ன்றது ஏதோ ஒன்று அதுல வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ பார்த்திருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆஃபர் நான் பார்த்திருந்தேங்க வேணுங்கன்னு கேட்டு வாங்கிக்கிங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, போன வருஷம் ஆஃபர் போய் நான் தானே வாங்கியிருந்தேன், எனக்கு ஏங்க ஆஃபர் கொடுக்கல, இது தேவையில்லாத நான் ஒரு நல்லது செய்ய போய் இது எனக்கு வந்து பிரச்சனையில வந்து முடிஞ்சிடும். அதனால அது வந்து அந்த மாதிரி பண்ணிடும். நீங்க கேட்டு வாங்கிக்கிங்க. நீங்க அது வந்து ஓகேங்களா? இவ்வளவு நேரம் இந்த கார் வாஷர் நான் ஓரளவுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன். பண்ணிருப்பேன். சோ பொருளும் நாங்களும் அந்த அளவுக்கு ஒன்னா இணைஞ்சதுனால தான் இவ்வளவு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியுது. சோ சர்வீஸ் ஹானஸ்ட்லி சொல்றேன், ஜெனியூனா ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரையும் திருப்தி பண்ண முடியாது. என்னோட ரிவ்யூல பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து சிலர் மனசு கஷ்டப்படுற மாதிரி எல்லாம் இருந்திருப்பாங்க. சோ பண்ண முடியாது, ஏன்னா அதுதான் வந்து ஹெல்த்தியான. பட் என்னால என்ன பெஸ்டா முடியுமோ அதை வந்து சொல்லிருக்கீங்க, பண்ணிருக்கேன், பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே மக்களே, சீக்கிரம் வந்து இந்த ஷாப்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க. சென்னையில எங்க இருந்தாலும் வந்து ஃப்ரீ டெலிவரி அந்த மாதிரி ஏதாவது ஆல் ஓவர் சவுத் இந்தியாக்குள்ள நீங்க எங்க இருந்தாலும் டிரான்ஸ்போர்ட்ல 2 புக் பண்ணிடுவோம். ஓகே, ஒரு சேஃபா உங்க இடத்துக்கு வந்து வரும். அது வர 150 180 200 அந்த சார்ஜஸ். நீங்க சவுத் இந்தியாக்குள்ள எங்க இருந்தாலும், நாங்க ஆந்திராவோ கர்நாடகாவோ கேரளா, கர்நாடகாவுல எல்லாம் எங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க, ஷாப் கீப்பர்ஸ் இருக்கிறாங்க, எல்லாருமே கொடுக்குறோம். அது இப்ப சென்னையில வந்து போஸ்ட் இந்த ஃப்ளூட் எல்லாம் இருக்கிறதுனால நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்றது, ட்ரைனேஜ் கிளீன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. சோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கூப்பிடுங்க. நிறைய விஷயங்கள் வீடியோலயே பேச முடியாது, நான் உங்களுக்கு எல்லாமே சொல்றேன். நான் நீங்க இந்த சரௌண்டிங்ல இருந்தீங்கன்னா வந்து விசிட் பண்ணி பாருங்க, யூஸ் பண்ணீங்க. நிறைய பேர் வந்து இந்த கார் சர்வீஸ்க்கு எடுத்துட்டு போயிட்டு காரை விட்டு நிறைய செலவு பண்றதுக்கு பதில் இந்த மாதிரி ஒன் டைம் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அது லைஃப் டைம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து வாரண்டியும் கொடுக்குறாங்க, செம்மையா இருக்குது. நீங்க வீடியோல பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கார் வந்து பல கழுவலாம், அந்த அளவுக்கு இருக்குது. சாப்பிட டீட்டெயில் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், நம்பர் கொடுத்துறேன் உங்களுக்கு. நீங்க ஏதாவது டவுட்டா இருந்தா கூட கால் பண்ணி கேட்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளை பிரஸ் பண்றீங்க. லவ் யூ ஆல். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இருப்போம். பை கைஸ்.